Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பட்ஜெட் லேப்டாப் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம பசங்க வந்து இன்றைக்கி லேப்டாப் இல்லாமல் யாராலையும் வந்து எந்த ஒரு மூமெண்ட்ஸும் பண்ண முடியாது. வேலைக்கு போகிறவங்களுக்கும் லேப்டாப் தேவை, அதேமாரி படிக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி லேப்டாப் தேவை. ஏன்னா இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸாக இன்றைக்கி லேப்டாப் மட்டும் நமக்கு வந்து ஒரு ஊண்டுகோலாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கு இது வந்து ஒரு கேல்குலேஷனுக்கும் அவங்களோட ஒர்க் ஆஃப் நேச்சருக்கும் லேப்டாப்பை நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அந்தமாரி ஒரு விஷயம் வந்து இந்த லேப்டாப்புக்கும் நமக்கும் ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி எப்போதுமே இருந்துகிட்ருக்கு. அதாவது எப்படி கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்களோ அதேமாரி கம்ப்யூட்டருக்கு அப்புறம் ஒரு அதிவேகமான ஒரு வளர்ச்சின்னா அதில் நம்ம லேப்டாப் தான் சொல்ல முடியும். ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம மூவ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் லேப்டாப் மட்டும்தான் நீங்கள் எங்கே வேணாலும் மூவபுளாக எடுத்துகிட்டு போக முடியும். அழகாக பேக்கில் போட்டு கூட நம்ம தூக்கிட்டு போகிறோம். இந்த லேப்டாப்பில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெல்லை பொறுத்த வரைக்கும் i3, i5, i7. இதேமாரி ஏஎம்டியில் அந்த ஏஎம்டி ரைசன் ப்ராசஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏஎம்டினாலே உங்களுக்கு வந்து ஒரு டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ்குள்ள ஒரு செமிகண்டக்டர் டிவைஸு ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் ஏஎம்டி ரைசன் 7520U ப்ராசஸர். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பட்ஜெட் லேப்டாப் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ரிவ்யூனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கமான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோடய ஒர்க் ஆஃப் நேச்சர் வந்து நான் ஐடி. அதனால் நான் வந்து ஒரு பட்ஜெட் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுறேன்னா அந்த லேப்டாப் வந்து உங்கள் காஸ்ட் வைஸும் உங்களுக்கு ஒரு ஓவராலாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கத்தார் ரியாலில் நான் வந்து ஆக்சுவலாக லூலுலேயும் ஜெரீர்லேயும் கொட்டேஷன் எடுத்தேன். ஆக்சுவலாக இங்கே ஜெரீரில் தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக 1699 ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு கொடுத்தாங்க. இந்த ஹெச்பி லேப்டாப்போட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு EM0020NE மாடலு. ஏஎம்டி ரைசன் 57520U ப்ராசஸர், 512GB ஹார்ட் டிஸ்க்கு, SSD 512GB ஹார்ட் டிஸ்க்கு, DDR5 16GB ரேமு. இந்த இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்இடிஸ் இன்ச்சஸ், IPS 14 இன்ச்சு ஸ்க்ரீனு. இப்போ இந்த லேப்டாப் வந்து நம்ம ஊர் காசுக்கு எத்தனை ரூபா வருதுன்னா 1699. ஜஸ்ட்டு நீங்கள் QR to INR போட்டு பார்த்தீங்கன்னா 1699னாலே கிட்டத்தட்ட 42,000க்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லேப்டாப்பு, அதுவும் 16GB ரேமுக்கு கிடைக்குதுன்னா பெரிய விஷயம். அதேமாரி ஸ்டோரேஜ் 512GB. இதோட ப்ராசஸரை இந்த லேப்டாப்பையும் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். என்னடா நீ அன்பாக்சின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிரித்து வச்சுருக்குது திரும்ப ஓப்பன் பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இது வந்து கம்பெனி அசட்டுங்கிறதால நான் முன்னாடியே பிரித்து ஆல்ரெடி பார்த்துட்டேன். இருந்தாலும் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக எடுக்கலாங்கிறதுக்காக எடுத்தேன். வாங்க அன்பாக்சிங் பண்ணுறோம். என்னன்னா எனக்கு இந்த லேப்டாப்பில் ஹெச்பியில் வந்து ஏன் சி போர்ட்டு போகல அப்படிங்கிற, இந்த காஸ்ட்டுக்கு கூட சி போர்ட்டு போகலாமே, ஆனால் நார்மல் கனெக்டர் கொடுத்துருக்காங்க, பவர் கனெக்டரு. இப்போ பார்த்திங்கன்னா டெல்லு வந்து மிடில் ஈஸ்ட்லேயே வந்து இப்போ கொஞ்ச நாளாக டெல்லோட லேப்டாப்ஸ்லாம் வந்து அதிக மாடல்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்டில் வர்றதில்லை. அது என்ன ரீசன் தெரில. ஆனால் ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியாக நிறைய டிசைன் பண்ணுறாங்க. இந்தளவுக்கு காம்பேக்டாக 14 இன்ச் லேப்டாப்பு பாருங்கள், வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இந்தளவுக்கு காம்பேக்டாக வந்து மற்ற பிராண்ட்லாம் இந்தளவுக்கு இருக்குமா என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் பாடியோட அந்த குவாலிட்டி நல்லா இருக்குது. ஏன்னா லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் கீழே விழுந்தால் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது, நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் யூஸ் பண்ணணும். ஆனால் மேக்ஸிமம் ஹெச்பியில் வந்து அலுமினியத்தில் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இது வந்து ஒரு பிளாஸ்டிக்லேயே கொஞ்சம் அழுத்தமான பிளாஸ்டிக்காக இருக்குது. ஃபுல்லாக ஆனால் பிளாஸ்டிக் தான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். எங்காவது நீங்கள் பேக்கில் வைக்கும் போது கரெக்டான லேப்டாப் பேக்கில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா தான் டேமேஜ் ஆகாது. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா லேண்ட் போர்ட்டே வர்றது கிடையாது. இப்போ யூஎஸ்பி போர்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, HDMI போர்ட்டு கொடுத்துருக்காங்க, சி போர்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹெட்செட் போர்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ CD ட்ரைவே கிடையாது. இதிலெல்லாம் OS இன்ஸ்டால் பண்ணும்போது யூஎஸ்பி வழியாக தான் பூட்டப்பில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். பவர் கனெக்டர் அவ்வளோதான். யூஎஸ்பியே பாருங்கள், 2 யூஎஸ்பி தான் இருக்குது. சி போர்ட்டு ஒன்று இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. பட் லேப்டாப் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா AMD ரேடியான் கிராஃபிக்ஸு, AMD ரைசன் ப்ராசஸர். அதாவது இந்த ரைசன் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ட் டு i5 ப்ராசஸர். இன்டெல் i5 எப்படியோ அதுமாரி தான் AMD ரைசன் ப்ராசஸரும்.
ஆனால் பாருங்கள் பேட்ரி பேக்கப் வந்து 4 hours நிற்கும்னு போட்டிருக்காங்க. நார்மலாக ஒரு லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் நம்ம செக் பண்ணோம்னா இதில் போய்ட்டு ரன்னில் போய்ட்டு dxding.exன்னு நம்ம டைப் பண்ணோம். அப்போ தான் வந்து ஒரு லேப்டாப்போட இன்ஃபர்மேஷன், அதாவது சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பற்றி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ஒரு லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதோட ப்ராசஸரோட ஸ்பீடு எப்படி இருக்குது, ரேம் எப்படி இருக்குது, ஹார்ட் டிஸ்கோட ஸ்டோரேஜ் எப்படி இருக்குது, இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா கரெக்டாக இந்த கமெண்ட்டை போடுங்க. dxding.exe. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் மூலமாக உங்கள் ப்ராசஸரோட எத்தனை கோர் ஆஃப் சிபியூங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த AMD Ryzen ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா 7520U Radeon Graphics 8 core CPU, அதாவது i5ஓட ஈக்குவலண்ட் 8 core CPU, 2.8 GHz கிளாக் ஸ்பீடு, 16 GB ரேமு. நீங்கள் இந்தமாரி கமாண்டு போடுறது மூலமாக ஒரு லேப்டாப்போட ரேமும் ப்ராசஸரோட டீட்டெயில்ஸை ஈஸியாக அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதாவது ஒரு லேப்டாப்போட கிளாக் ஸ்பீடை பொறுத்து தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு அவுட்புட் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங்கோ யூஸ் பண்ணுறீங்க, அதோட குவாலிட்டியான ஃபைல்ஸை வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கிராஃபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ்னு சொல்லுவோம். இன்பில்டு கிராஃபிக்ஸு, டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ். லேப்டாப்லாம் வர்றது வந்து இன்பில்டு கிராஃபிக்ஸ் தான். ஆனால் அது வந்து டெடிகேட்டட்னா செப்பரேட் ஐசி கொடுத்துருப்பாங்க, செப்பரேட் ப்ராசஸர் இருக்கும். அந்தமாரி இப்போ நம்ம மொபைல்லலாம் பார்த்திங்கன்னா ஐஃபோன்லாம் டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. அது பயோனிக் சிப்பில் வரதால் அது கொஞ்சம் வீடியோ கிராஃபிக்ஸுக்கு மொபைலில் டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கும். அதேமாரி தான் லேப்டாப்லேயும் ப்ராசஸர் தனி, கிராஃபிக்ஸ் ஐசி தனி. இப்போ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இன்னொன்று இதில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டாஸ்க் மேனேஜரில் சிம்பிளான விஷயத்தை நீங்கள் வந்து ஈஸியாகவே உங்களால் பார்க்க முடியும். இதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபியோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். கோர் வந்து டோட்டல் லாஜிக்கல் ப்ராசஸர் 8, கோர் வந்து 4 கோரு, பேஸ் ஆஃப் ஸ்பீடு வந்து 2.8 GHz. இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் உங்களுக்கு தெரியும். அதேமாரி மெமரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் ஸ்லாட் வந்து 8GB 8GBன்னு பிரித்து போட்டிருப்பாங்க. டோட்டல் வந்து 16 GB, 2 ஸ்லாட்டு தான் இருக்கும் இதில். அதேமாரி NVMe ஹார்ட் டிரைவ் 512 GB. ஐனிக்ஸ் தான் அந்த கம்பெனி தான் வந்து இதுக்கு முன்னாடி ரேம் மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி, இப்போ ஹார்ட் டிஸ்க்கும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அடுத்தது GPயோட கிராஃபிக்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா டெடிகேட்டர்னு சொல்லுவோம், ஷேர்டு கிராஃபிக்ஸு. ஆக்சுவலாக வந்து இது டெடிகேட்டர் கிராஃபிக்ஸு ப்ளஸ் ஷேர்டு கிராஃபிக்ஸ் எல்லாமே சேர்த்து 7.6 GB, அதாவது 8 GB கொடுக்குறாங்க. AMD Radeon கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்டு கிராஃபிக்ஸ்லேயே 8 GB கிராஃபிக்ஸ் இருக்குது. இது 3D எல்லாமே சப்போர்ட்டடு. இதாங்க HP நம்ம இப்போது அன்பாக்சிங் பண்ண டீட்டெயில்ஸு. இதோட ப்ராசஸரோட இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லாருக்கும் வந்து AMDனாலே எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இன்டெல் ப்ராசஸர் தான் வந்து இத்தனை வருஷமாக கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து இன்டெல் தான் வந்து நம்ம Pentium 3லேருந்து Pentium 4, Pentium 1, Pentium 2 அதுலேருந்து நம்ம வந்து i3, i5, i7 வரையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் AMD Ryzen ப்ராசஸரில் வந்து எல்லாருக்கும் ஒரு நண்பகத்தன்மைங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் AMDனாலே ஓவர் ஹீட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம், டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து AMDனாலே கேமிங் லேப்டாப் அப்படிங்கிற மாரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் AMD Ryzen வந்து பார்த்திங்கன்னா இன்டெலுக்கு ஒரு காம்படேட்டர், ஒரு ப்ராசஸர். இந்த AMDயோட Ryzen ப்ராசஸர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி ஹீட்டிங் ப்ராப்ளத்தெலாம் ரிசால்வ் பண்ணி இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்தமாரி நிறைய லேப்டாப்ஸ், அதாவது நம்ம ப்ரொஃபஷ்னல்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கும் எஜுகேஷன் பர்பஸுக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாரி லேப்டாப்புக்கான ஒரு ப்ராசஸரை தயாரிக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டு மதர் போர்ட்லேயே இன்பில்டு ப்ராசஸர். அதனால தான் AMD ப்ராசஸ் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் ஆன் சிப் டெக்னாலஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட L3 L2 டெக்னாலஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் மெமரி அதிகம். அதனால் இது வந்து 4 கோர் 8 த்ரெட்டு உள்ள ஒரு அதிநவீனமான ஸ்பீடான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ கிராஃபிக்ஸ் சிப்பும் AMD தான். அதாவது ஒன்ஸ் ஆஃப் டைம் வந்து இன்டெல்லே வந்து AMDயோட கிராஃபிக்ஸ் ஐசியை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் AMD Radeon Graphics 610 கிராஃபிக்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த லேப்டாப்பை பொறுத்தவரையும் நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணது 16 GB DDR5. அதேமாரி 512 GB இப்போ வர SSD ஹார்ட் டிரைவோட ஒரு அட்வான்ஸ்னா NVMe ஹார்ட் டிரைவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட ஸ்க்ரீன் சைஸு வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு, 35.6 cm,
இது வந்து ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீனு, லோ பவர் கன்சம்னேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்பீக்கர்லாம் வந்து அதாவது ஸ்க்ரீன் ரேஷியோவில் எந்த ஸ்பீக்கரும் கிடையாது, அதனால தான் வித்தவுட் ஸ்பீக்கர்ஸ்னு போட்டிருக்காங்க. பிரைட்னஸ் வந்து 300 nits அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸுக்கு குறையாமல் நிற்கும் பேட்ரி. ப்ளூடூத்லாம் 5.4, ட்ரூ விஷன், ஃபுல் ஹெச்டி கேமரா இருக்குது. டெம்ப்ரவரி நாய்ஸ் கேன்சலேஷன், டிஜிட்டல் மைக்ரோஃபோன், அதாவது டியூவல் அரே மைக்ரோஃபோன் இதில் இருக்குது. டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட பேட்டரியோட இது வந்து பார்த்திங்கன்னா 3 செல்லு 41 வாட்ஸ் லித்தியம் அயான் பாலிமர் பேட்ரி. அதாவது இன்றைக்கி வந்து பிஓஇடி கார் வரைக்கும் லித்தியம் அயான் பாலிமர் பேட்ரி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். என்ன ரீசன்னா பேட்ரி காம்பேக்ட் சுச்சுவேஷனுக்காக நம்ம அந்த பேட்ரி யூஸ் பண்ணுறோம். அதேமாரி தான் இந்த டெக்னாலஜிலையும் வர லேப்டாப்லேயும் அந்த பேட்ரிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 45 வாட்ஸ் வரையும் ஏசி பவர் இன்வெர்ட்ரு அந்த உங்களுக்கு வந்து அந்த அடாப்டர்லேயே அந்த இன்வெர்ட்ரு இன்பில்டாக கொடுத்துட்றாங்க. இதான் மக்களே நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்க லேப்டாப்போட ரிவ்யூ. ஏஎம்டி ரைசன் லேப்டாப் வந்து ஒரு காம்பேக்டான லேப்டாப், ஒரு பட்ஜெட் லேப்டாப்னு சொல்லலாம். அதாவது ஒரு 42,000க்கு நீங்கள் கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கணும், நான் வந்து வேர்ட் எக்ஸல் யூஸ் பண்ணுவேன், கிராஃபிக்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன், எனக்கு காம்பேக்டாக இருந்தால் போதும், லேட்டஸ்ட்டு அப்டேட்டட் டெக்னாலஜியோட உங்களுக்கு வேணும்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் 42,000. ஆனால் இந்தமாரி ஒரு பட்ஜெட் லேப்டாப் வாங்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஃபில்ஃபில் ஆகிடுது. ஒரு காம்பேக்டான ஸ்க்ரீனு, வெயிட்லெஸ்ஸு, இது எல்லாமே இந்த ஹெச்பி லேப்டாப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு லேப்டாப்பு. பேட்ரி பேக்கப்பும் நல்லா இருக்குது, அதே டயத்தில் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. அதனால் இந்தமாரி ஒரு பட்ஜெட் லேப்டாப் வாங்கும்போது இந்தமாரி கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். இன்டெலுக்கும் ஏஎம்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த காஸ்ட்டுக்கு இந்த லேப்டாப் ஒரு ஒர்த்து தான். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.